இப்போ ஒரு எஸ்எம்பிஎஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த எஸ்எம்பிஎஸ்க்குள்ளே என்னென்ன மாதிரியான சர்க்கியூட்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இதுக்கு அதனுடைய பிளாக் டயக்ராம் மூலம் பார்க்குறதுனால கொஞ்சம் நமக்கு ஈஸியாக புரியும். இப்போ ஒரு நார்மலான ஒரு எஸ்எம்பிஎஸ்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அந்த எஸ்எம்பிஎஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா காமனாக எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா லைன் ஃபில்டர் அப்படிங்கிறது இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ரெக்டிஃபயர் வித் ஃபில்டர் இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு பல்ஸ் வித் மாடுலேஷன் இருக்கும், ஒரு இன்வெர்ட்டர், ஒரு எஸ்எம் டிரான்ஸ்ஃபார்மர். இந்த எஸ்எம் டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து அவுட்புட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெக்டிஃபயர். அவுட்புட்டில் கரெக்டான ஒரு லெவல் பவர் சப்ளை வருதா அப்படின்னு செக் பண்ணி சொல்கிறதுக்காக ஒரு ஃபீட்பேக் லைன் இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா எரர் ஆம்ப் இருக்கும், ஆப்டோ கப்ளர், ஒரு ஃபீட்பேக் லைன் இருக்கும். இது இந்த எஸ்எம்பிஎஸ்ஸை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாக வந்து பிரிச்சிருப்பாங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று பிரைமரி, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா செகண்டரி. பிரைமரி அப்படிங்கிறது நம்ம இன்புட்டாக பவர் கொடுக்கக்கூடிய செக்ஷன். செகண்டரி அப்படிங்கிறது நம்ம அவுட்புட்டாக பவர் சப்ளை எடுக்கக்கூடிய செக்ஷன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து இந்த பிரைமரி சைடு, அதாவது இந்த ஹார்ட் அப்படின்னு மார்க் பண்ணியிருக்கிற இடம்லாம் பார்த்திங்கன்னா அதனுடைய கிரவுண்டை தொட்டாலே நமக்கு டேஞ்சர். அதனால தான் இந்த பிரைமரி கிரவுண்டையும் செகண்டரி கிரவுண்டையும் ரெண்டையுமே டிஃப்ரெண்ட் பண்ணியிருப்பாங்க. இதில் பிரைமரி கிரவுண்டு நம்ம தொட்டால் அந்தளவுக்கு ப்ராப்ளம் கிடையாது. அதாவது ஹோல்டு அப்படின்னு எழுதியிருக்கு அப்படின்னா ஒரு லோ வோல்டேஜ் செக்ஷனால் நம்ம தொட்டால் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதே இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரைமரி சைடில் உள்ள இந்த ஹார்ட் அப்படின்னு எழுதியிருக்கிற இடத்துல விட கிரவுண்டை நம்ம தொட்டாலே டேஞ்சர் தான். அதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வார்னிங்க்கான ஒரு சில சிம்பிள்ஸை வந்து மார்க் பண்ணியிருப்பாங்க. உதாரணத்துக்கு இங்கே பார்த்திங்க அப்படின்னா இந்த ஹீட்ஸிங்கை வந்து நம்ம தொடக்கூடாது, இது வந்து பார்த்திங்கன்னா லோ வோல்ட், நோ ப்ராப்ளம். ஆனால் இந்த மாதிரியான ஹீட்ஸிங்கை நம்ம எக்காரணத்தை கொண்டு தொற்றக்கூடாது நேரடியாக அப்படிங்கிறதுக்காக இந்த வார்னிங். இதில் வந்து பார்த்திங்கன்னா பிரைமரி செகண்டரி அப்படிங்கிறதுக்காக ஒரு பிளாக் கலரில் பார்டர் பிரிச்சுருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த கிரவுண்டுக்கு பக்கத்தில் எழுதியிருக்காங்களே ஹார்ட், இது வந்து பிரைமரி ஹை வோல்டேஜ் செக்ஷன். இது லோ வோல்டு அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரியே பார்த்திங்கன்னா ஹோல்டு அப்படிங்கிறது மார்க் பண்ணியிருக்கு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா லோ வோல்டு செக்ஷன். ஆனால் ஒரு சில எஸ்எம்பிஎஸ்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு சில சர்க்கியூட் இருக்கும். அதாவது பர்ஃபெக்டர் கரெக்ஷன் அப்படிங்கிற சர்க்கியூட் எக்ஸ்ட்ரா ஆடாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இன்வெர்ட்டர் அப்படிங்கிற செக்ஷனில் எக்ஸ்ட்ரா எல்எல்சி இந்த மாதிரியான சர்க்கியூட்லாம் ஆடாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வகையான எஸ்எம்பிஎஸ் டிரைவர் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்ட் பை எஸ்எம்பிஎஸ், அதாவது ஸ்டார்டிங் எஸ்எம்பிஎஸ் அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா மெயின் எஸ்எம்பிஎஸ் அல்லது ரன்னிங் எஸ்எம்பிஎஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த ரன்னிங் எஸ்எம்பிஎஸ் தான் பார்த்திங்க அப்படின்னா அதிகப்படியான பவர் சப்ளை கொடுக்கக்கூடிய பவர் எஸ்எம்பிஎஸ். இது ஸ்டார்டிங் எஸ்எம்பிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி ஒரு மைக்ரோ ப்ராசஸர் ரன் ஆகிறதுக்கு தேவையான ஒரு லோ பவர் சப்ளை மட்டும் இதில் ரன் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இதுதான் ஸ்டார்ட் ஆகும். இதுதான் பார்த்திங்கன்னா மைக்ரோ ப்ராசஸருக்கு பவர் சப்ளை கொடுக்கும். அங்கேருந்து கமாண்ட் வந்ததுக்கப்புறம் தான் இந்த எஸ்எம்பிஎஸ் ஒர்க் ஆகிற மாதிரியாகவும் இங்கே இருக்கக்கூடிய இந்த பவர் ஃபேக்டர் கரெக்ஷன் ஒர்க் ஆகிற மாதிரியாகவும் டிசைன் பண்ணியிருப்பாங்க.